ஐஷு, இல்லாத லவர நீ எப்படி கூட்டிட்டு வருவேன்னு நாங்களும் பாக்குறோம். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாரு, அப்ப பாத்துக்கோங்க. பாக்கதானே போறோம். அப்படி யாரும் லவர்னு நீ சொன்னதுக்காக தான் 2 பேரும் லீவ் போட்டு நிக்கிறோம். யாரும் வரலன்னு வச்சுக்கோ, அவளே ஒண்ணு அவ்வளவுதான். அதெல்லாம் வந்துருவாரா, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சும்மா எப்பவும் போல ஐஷு ஐஷுன்னு என்கிட்ட பேசிட்டே இருக்க கூடாது. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ கொடுக்கற பில்டப் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்கு. அப்படி யார் வரான்னு நாங்களும் பாக்குறோம். பாருங்க பாருங்க, அதோ வந்துட்டாரு வந்துட்டாரு. ஏய் வந்துட்டாரு. 2 பேருக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கொஞ்சம் ஓவர் பாசிட்டிவா இருப்பாரு. அதனால என்கிட்ட அளவாவே பேசுங்க. எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு ஐஷு. சஞ்சய் ராமசாமி படத்துல வர சூர்யா மாதிரி யாரையாவது நடிக்க கூட்டிட்டு வந்துட்டியோ? கரெக்ட் மச்சான், எனக்கும் அப்படிதான் தோணுது. 2 பேரும் என் காதலே சந்தேகப்படுறீங்களா? அவர் முன்னாடி இப்படி எல்லாம் பேசாதீங்க, அவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஐயோ, நீ கொடுக்கற பில்டப் பார்த்தா எங்களுக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. அட யாரப்பா அது, இறங்கி வாங்க. என்ன சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஐஷு, காரை பார்த்ததும் உண்மையாவே உன் லவர் தான் இறங்கி வராருன்னு நினைச்சேன். பார்த்தா இவர் வந்து நிக்கிறாரு. டேய், இவர்தான்டா என்னோட அவரு. சும்மா ஜோக் பண்ணாத ஐஷு. நீ நம்பலல? இப்ப பாரு. என்னங்க வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வரேன் டார்லிங். எது டார்லிங்கா? வாங்க சார், உங்களை என் ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். டேய் என்ன அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கீங்க? ஹலோ சொல்லுங்க. அனீஷ், நீங்க? நான் தான் ஐஷுவோட லவர். கன்ஃபார்ம் ஐஷு, இது சஞ்சய் ராமசாமி படம் தானே? அந்த சீனை அப்படியே எடுத்து ஓட்டுற கரெக்டா? டேய் கொன்றுவேன், நான் எதுக்காக நடிக்கணும்? பின்ன இது எப்படி ஐஷு பாசிபிள் ஆகும்? நீங்க பார்த்து கொஞ்ச நாள் கூட ஆகல, எப்படி லவ் பண்ணிருப்பீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி, வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உள்ள கூப்பிடுங்க. வாங்க அனீஸ், உள்ள வாங்க. டேய் நீங்க ஷாப்ல இருந்து வெளிய வரலையா? வாடா. நீங்க தான் என் லவர்ங்கறத இவங்க 2 பேரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி நீங்க வாங்க, உள்ள போலாம். ஐஷு, நிஜமாவே இவர்தான் உன் லவரா? இல்ல எங்களை நம்ப வைக்கிறதுக்காக சும்மா கூட்டிட்டு வந்திருக்கியா? சும்மா கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. மாத்தி மாத்தி 2 பேரும் இதே கேட்டிட்டு இருக்கீங்க. இவர்தானே என் லவர். நம்ப முடியலையே. ஏன் நம்ப முடியல? நானும் பார்க்கிறதுக்கு அழகா தான இருக்கேன். அவருக்கு ஈக்குவலா இல்லாட்டியும் பார்க்கற அளவுக்கு இருக்கேன்ல. ஏய், உன் அழகுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லடி. ஆனா சடனா எப்படி லவ் வரும்? டேய் லவ் எல்லாம் சடனா தான் வரும். பின்ன முன்னாடியே சொல்லிக்கிட்டா வரும். இல்ல ஐஷு, இருந்தாலும் நாங்க 2 பேரும் லவர்ஸ் நிரூபிக்கிறதுக்கு வேற என்னதான பண்றது? நேத்து கூட்டிட்டு வர சொன்னீங்க, கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நம்பாம என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்கன்னா அவர் கோச்சிட்டு போயிடுவாரு. ஐஷு, என்ன இது? வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உள்ள வரலாமா வேண்டாமா? சாரி அனீஸ், சின்ன கன்ஃபியூஷன் அவ்வளவுதான். உள்ள வாங்க. ஐஷு, இவர்தான் உங்க லவரா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க ஜோடி ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்ஸ் காவ்யா. அங்கிள், நீங்க எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? நீ ஒரு பையனை விரும்புறேன்னு சொல்லும்போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த தம்பியை தான் நீ விரும்புறியா? ஆமா அங்கிள். தம்பி, உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்க அம்மா கூட உங்க போட்டோவையும் ஜாதகத்தையும் ஒரு முறை ஐஷுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. நியூஸ்ல உங்க 2 பேரோட போட்டோ வந்துச்சுல, அந்த சமயத்துலதான் இப்போ நீங்க லவ் பண்றது தெரிஞ்சுதான் உங்க அம்மா அனுப்பி வச்சாங்களா? என்ன, அம்மா ஜாதகம் அனுப்புனாங்களா? ஏன் தம்பி, உங்களுக்கு தெரியாதா? இல்ல அங்கிள், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் ஐஷுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓ அப்படியா, சரிங்க தம்பி. நீங்க குடிச்சிட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணதும் உங்க சம்மந்தமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. ஐஷு என்னதான் என் நண்பனோட பொண்ணா இருந்தாலும் ஏன் பொண்ணாதான் நினைச்சு அவளை நான் வளர்த்தேன். அவ என்ன முடிவு பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும்னு நாங்க நம்புறோம். இருந்தாலும் தம்பி, நீங்க குடிக்கிறதுதான் மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. மத்தபடி உங்களை பத்தி விசாரிச்சதுல எல்லாமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. அங்கிள், அது அவர் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ இந்த காலத்துல யார் தான் குடிக்காம இருக்கா? அதெல்லாம் சரியாயிரும். சரிப்பா, எங்க பொண்ணு உங்களை ரொம்ப நம்புறா. அதனால எங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க என் பொண்ணு கண் கலங்காம பாத்துக்கணும். கல்யாணத்தை பத்தி சீக்கிரமாவே உங்க வீட்டுல பேசிடுறோம். என்ன கல்யாணமா? ஐஷு, இது எங்க போய் முடிய போதோ தெரியல. சார் சார், நீங்க பதறாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அங்கிள், கல்யாணத்தை பத்திலாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? நாங்க அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறோம். இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சரிம்மா ஐஷு, உன் இஷ்டம் தான் எங்க இஷ்டமோ. உன் இஷ்டப்படி நீ பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கோ. சரிங்க ஆண்டி. சரி, ஆளாளுக்கு அப்படி பேசிட்டு இருந்தா இப்படி வந்த மாப்பிளையே சிறப்பா கவனிக்க வேண்டாம். சார், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லிஸ்ட் போட்டு ஐஷுவே அவங்க கையால சமைச்சிருக்காங்க. ஐஷு சமைச்சாளா? ஆமா மாமா, ஐஷு தான் சமைச்சாங்க. சார், ஏதாவது பேசுங்க. இப்ப நான் என்ன பேசணும்? ஓ சூப்பர், எனக்காக இவ்ளோ பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டயலாக் அடிச்சு விடுங்க. என்ன பத்தி பெருமையா 4 வார்த்தை பேசுங்க சார். இப்ப எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாருங்க. ஓ, எனக்காக ஐஷு அவ கையால சமைச்சாளா? வாவ், சூப்பர் ஐஷு, ரொம்ப தேங்க்ஸ்.
எப்படியும் உன் சமையல் சூப்பரா தான் இருக்கும். எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி ஐஷு சமைச்சதே இல்ல. ஏன் இந்த வீட்ல ஒரு சுடுதண்ணி கூட வச்சதில்ல? ஐயோ மிஸ்டர் சதீஷ், நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ சூப்பரா குக் பண்ணுவா. எனக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்தா. எது? வீட்டுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்தாளா? ஆ, ஆமா. அது அது என்னவோ ஒரு கிரேவி. என்ன ஐஷு? அது வந்து சார், என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, மாட்டிடுவோம். ஏய், உனக்கு குக் பண்ண தெரியுமா? எங்ககிட்ட நீ சொன்னதே இல்ல. டேய், எனக்கே குக் பண்ணலாம் தெரியாதுடா. அன்னைக்கு இவர் ஆசைப்பட்டாருன்னு நண்டு கிரேவி அது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அதனால தான் இவருக்காக யூடியூப் பார்த்து செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாரு. ஆன்ட்டி கூட என்ன ரொம்ப பாராட்டினாங்க. தங்கம், அவங்க வீட்டுக்குலாம் நீ போயிருக்கியா? முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா அன்னைக்கே பேசி முடிச்சிருப்போம். ஐயோ ஆன்ட்டி, நான் தான் சொன்னேனே, எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சரிம்மா, சரி. தம்பி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பாடு எடுத்து வை. இல்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்பதானே வந்திருக்கேன். சரிங்கப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏங்க, பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு. மரியாதையா பேசுறான். என்ன குடிப்பழக்கம் இருக்கு, அதெல்லாம் போக போக சரியாயிரும். என்ன ஓடி நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போதும். சரி வா. என்னடா ரெண்டு பேரும் இன்னும் பேரஞ்ச மாதிரி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் ஐஷு, உண்மையாவே நீ இவரை லவ் பண்றியா? இல்ல எங்களை ஏமாத்துறதுக்காக இவரை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏன் கேக்குறேன்னா, கொஞ்ச நாளா நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை. உனக்கு யாரையுமே கஷ்டப்படுத்தி பழக்கம் இல்ல. ஆனா திடீர்னு என் மேல கோவப்படுற. இப்ப என்னடான்னா, இவர்தான் உன் லவர்னு கூட்டிட்டு வந்திருக்க. இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியல. ஏன் 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 இவரை பார்த்தா உனக்கு டவுட்டா இருக்கா என்ன? இவர் உனக்கு ஒரு 4 வாரமா தெரியுமா? அதுக்குள்ளயும் எப்படி லவ் வரும்? டேய், லவ்டா, லவ் அது ஒரு ஃபீல். அது எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வரும். கரெக்ட்டா சொன்னீங்க ஐஷு. இவங்க கிடக்குறாங்க, நான் உங்களை நம்புறேன். ஓ, இவங்கதான் காவியாவா? ம், ஆமா. பாக்குறதுக்கு பால் டப்பா மாதிரி முகம் இருக்கு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சரியான பாய்சன் போல. ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். அவளும் நல்ல பொண்ணுதான். அவ ஆதி மேல உயிரா இருக்கா. அதான் இப்படிலாம் நடந்துக்கிறா. ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நமக்கும் பிடிக்கும். அவங்களோட சந்தோஷம் எதுவோ அதுதான் நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனா இவங்க செல்ஃபிஷா இருக்காங்க. பட் நீங்க அப்படி இல்ல. உங்க ஃப்ரெண்டுக்காக உங்க லைஃபையே பணைய வைக்கிறீங்க. சார், இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு வித செல்ஃபிஷ் தானே. அதனால இருந்துட்டு போட்டு விடுங்க. அவளை பத்தி தப்பாலாம் பேசாதீங்க. பாவம் சின்ன பொண்ணு, அதனால அவளுக்கு இதெல்லாம் புரியல. ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் காதலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம இப்படி நடந்துக்கிறா. பாருடா, உங்களுக்கு கெட்டது நினைச்சா கூட நீங்க அவங்களுக்கு நல்லதான் நினைக்கிறீங்க. சூப்பர் ஐஷு. என்ன ஐஷு, உங்க ஆள் என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா. டேய், நீங்க என்னடா இன்னும் உருனே மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. இவ்ளோ சீக்கிரம் லவ் எப்படி? சரி, 2 பேருக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்காம சட்டுன்னு ஆன்சர் பண்ணணும். இங்க என்ன இன்டர்வியூ நடக்குது? அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல ஐஷு, நீங்க உண்மையாவே லவ் பண்றீங்க தானே? அப்ப பதில் சொல்லிதான் ஆகணும். சரி பாஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. நீங்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நம்ம யதார்த்தமா மீட் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி லவ் உருவாச்சு? கரெக்டா கேட்ட மச்சான். கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. எங்க மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. பஸ் ஸ்டாப்ல. எது? பஸ் ஸ்டாப்லயா? ஐஷு, நீ என் கூட கார்ல தானே வருவ? டேய், மறந்துட்டியா? அன்னைக்கு காவியா கூட போணுங்கிறதுக்காக என்ன கைது விட்டுட்டு போனியே. அன்னைக்குதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். அந்த நொடி எங்களுக்குள்ள லவ் வந்துருச்சு. அது எப்படி? பார்த்ததுமே லவ் வரும்? என்ன இவனுங்க கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டே இருக்கானுங்க. சார், நம்புற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க சார். ஐஷு, சடனா லவ் வந்துருச்சுன்னு சொன்னா யாராலையும் நம்ப முடியாது. நம்புற மாதிரி நம்ம தான் சொல்லணும். அப்படிங்கிறீங்க? இப்ப பாருங்க, பஸ் ஸ்டாப்ல நான் தனியா நின்னுட்டு இருந்தேனா, இவரும் அவங்க ஃப்ரெண்டும் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. தூரத்துல இருந்து பார்த்ததுமே இவர்தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா பேசுறதுக்கு தயக்கமா இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன பையன் பேனா வித்துட்டு வந்தான். இதுக்கு மேல நீ என்ன சொல்லுவேன்னு எங்களுக்கே தெரியும். ஒரு பேனா வாங்காம மொத்தத்தையும் வாங்கிட்டாரு. அப்படிதானே? டேய், எப்படிடா நேர்ல பார்த்த மாதிரியே சொல்ற? இத நாங்க எத்தனை சினிமால பார்த்திருப்போம். ஏழை குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணதும் உடனே லவ் வந்துருமா? டேய், நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா சார், அதுக்கும் ஒரு படி மேல. அந்த பையன்கிட்ட இருந்து பேனா மட்டும் வாங்கிக்கல, அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு. அந்த பையன் ஸ்கூல் போகாம பேனா வித்துட்டு இருந்தால, இப்போ அந்த பையன் இவரோட பொறுப்புல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அத பார்த்ததும் தான் இவர் மேல எனக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு. அப்புறம் இவர் என்கிட்ட சாரி கேட்க வந்தாரா. ஐஷு, வெக்கப்படாம சொல்லுங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டோ வந்துச்சுல, அதுக்கு இவர் சாரி கேட்க வந்தாரா. அப்ப இவரை பிடிச்சு இழுத்தேன். அப்படியே 2 பேரும் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கீழே உருண்டு பிறண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம்.
அப்படியே காதல் வந்துருச்சு. கீழே விழுந்து அடிபட்டா நியாயமா காய்ச்சல் தானே வரும். அது எப்படி காதல் வந்துச்சு? டேய், அதான் அடிபடாம இவர் என்ன பிடிச்சிட்டாரே, அதான் காதல் வந்துருச்சு. சும்மா சும்மா கிராஸ் கேள்வி கேட்காத. என்னவோ ஐஷு, ஆனா நீ சொல்றத எங்களால நம்பவே முடியல. டேய், எங்களோட காதலை நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்றேன், இப்போ ரெண்டு பேரும் நம்ப மாட்டீங்களா? ம்ஹும், மாட்டோம். இதுக்கு மேல நான் எப்படி தானே நிரூபிக்கிறது? என்ன சார் இவ்ளோ சொல்லி நம்ப மாட்டேங்கிறானுங்க? இப்போ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. சார் ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பிடாதீங்க. என் பொண்டாட்டி இவ்ளோ தூரம் சொல்றான், ரெண்டு பேரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ்? எது பொண்டாட்டியா? இதுக்கு நானே ஷாக் ஆகணும். ஆமா, சும்மா சும்மா ரிலேஷன்ஷிப்பா சந்தேகப்படாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோம். ப்ரோ, கோவப்படாதீங்க. சில் சில். நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். நீங்க இவ்ளோ உரிமையா பொண்டாட்டின்னு சொல்றீங்க. இதுல இருந்தே புரியுது. என்னவோ எங்க ஐஷு ஒரு முடிவு எடுத்தா அது தப்பா போகாது. அதனால நீங்க தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள. ரெண்டு பேரும் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். சரி வாங்க சாப்பிடலாம். நான் என் டார்லிங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வரவா? சரி கணேஷ், அப்ப நாங்க போறோம். ஐஷு, எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? சார் பிச்சு உதறிட்டீங்க போங்க. அதுவும் அந்த பொண்டாட்டி. நானே ஷாக் ஆயிட்டேன். சாரிங்க, அப்படி சொன்னாதான் அவங்க நம்புவாங்கன்னு நினைச்சேன். அதான் அப்படி சொல்லிட்டேன். அச்சோ, அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. நீங்க அப்படி சொன்னனாலதான் அவனுங்க நம்புறானுங்க. இல்லனா இன்னும் சந்தேகப்பட்டு நம்மள கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னால உங்களுக்கு தான் சிரமம். சாரி. அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு 2 மாசம் தானே. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதும் இந்த டிராமாவை நம்ம முடிச்சிடலாம். சரிங்க சார். சரி, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க. எனக்காக வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. இதனால ஏதாவது பிரச்சனை வராம மட்டும் பாத்துக்கோங்க. எப்படியோ ஒரு வழியா நம்பிட்டாங்க. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. சரி, டிரைவ் பண்ணும்போது பார்த்து டிரைவ் பண்ணுங்க. அப்புறம் சார், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா இல்லையான்னு தெரியல. பட் இனிமே ட்ரிங்க் பண்ணாதீங்க சார். ஏன்னா உங்க மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் உண்டு. நீங்க நிறைய ஹெல்ப் கூட பண்றீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தப்பா இருக்கு. இதை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களை விட பெஸ்டான பர்சன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ப்ளீஸ் சார், எனக்காக. என் இலக்கிய ஞாபகம் வரும்போதெல்லாம் என்னால ட்ரிங்க் பண்ணாம இருக்க முடியாது. அது ஒரு அடிஷன் மாதிரி ஆயிருச்சு. சரி, ஓகே. நீங்க உடனே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. சரியோ தப்போ எது செஞ்சாலும் அடுத்தவங்களை பாதிக்க கூடாது. அது நம்மளோட போயிடணும். நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு சம்டைம் கார் ஓட்டுறீங்க. அதனால வேற யாராவது உயிருக்கு ஆபத்தாயிருச்சுன்னா அப்புறம் லைஃப் லாங் நீங்களும் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அவங்களோட உயிரும் போயிடும். அதுக்காக தான் சார் சொல்றேன். ப்ளீஸ் இதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்றது மட்டும் குறைச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். சூப்பர் சார். நீங்க நான் சொன்னா கேப்பீங்களோ மாட்டீங்களோ யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, நான் சொன்னதும் கேட்டுட்டீங்க. சரி, நீங்க பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க. பை. பை. உங்க ஃபேமிலியும் உங்களை ரொம்ப நம்புறாங்க. ஸோ இந்த டிராமாவை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். நிச்சயமா சார். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். என்னடா பலம், அனிஷ் இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளு காணோம். ஒருவேளை மறுபடியும் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பானோ? தெரியலையேம்மா, ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வாட மச்சான், எப்போ வந்த? எருமை, எங்கடா போயிருந்த? ஃபோன் அடிச்சா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். டேய், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன். இன்னைக்கு என்ன நிதானமா வந்திருக்கான்? ஏண்டா எங்க போயிட்டு வரேன்? ஐஷு அவங்க வீட்டுக்கு லஞ்ச் கூப்பிட்டுருந்தாங்க. அதான் அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரேன். ஓ, என் மருமகளை பார்த்துட்டு தான் வரானா? புரிஞ்சு போச்சு. டேய் பாத்தியா, லஞ்ச் சாப்பிட்ற அளவுக்கு போயாச்சு. அடுத்து கல்யாண சாப்பாடு தான். நான் தான் சொன்னேன்லம்மா, ஹனி சீக்கிரம் மாறிடுவானு. பாத்தீங்களா, அந்த பொண்ணு இவன் லைஃப்ல வர வர மாறிட்டே இருக்கான். இன்னைக்கு குடிக்க கூட இல்ல. ஆமாடா, எல்லாம் என் மருமக வரப்போற நேரம். இப்ப இருந்தே உங்க மருமகளுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்றீங்க. அவ ஏன் மருமகளாச்சே, சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியுமா? பாரு, பார்த்து கொஞ்ச நாளையே என் பையனை எந்த அளவுக்கு மாத்திட்டானு. அது என்னமோ உண்மைதான். அனீஸ் கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. என்ன என்ன நிக்க வச்சுட்டு உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். இத்தனை வருஷமா இலக்கியா இலக்கியான்னு அவளையும் நினைச்சிட்டு உருகிட்டு இருந்த. இப்போ ஐஷு வந்ததுக்கு அப்புறம் நீ நல்லாவே மாறிட்ட. அம்மா, என் மனசுல எப்பவுமே இலக்கியா மட்டும்தான் இருப்பா. அது என்னைக்கும் மாறாது. ஐஷு என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாங்க. என்னால மறக்க முடியல. மத்தபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நீங்க என்னோட போட்டோவையும் ஜாதகத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அது வந்து தம்பி, எனக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டோ வந்துச்சுல, அதான் அந்த பொண்ணையும் உனக்கு பேசி முடிச்சிடலான்னு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதம்மா. எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம். என் மனசுல எப்பவுமே இலக்கியா ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு. அவளை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நான் இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிறீங்க.
டேய் உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டோம். போனவளை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை விட்டுறாத. ஐஷு நல்ல பொண்ணு, அவளை கெட்டியா பிடிச்சுக்கோ. ஐஷு மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். மா அவங்க ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். எது கேர்ள் ஃப்ரெண்டா மச்சான்? ஒரு பையனும் பொண்ணு பழகுனா அது காதலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, நட்பா கூட இருக்கலாம். தேவையில்லாம அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. சரிடா சரி, நாங்க பேசல. ஆனா பாரு, இப்படி சொல்லி சொல்லி கூடி சீக்கிரம் இது காதலா மாற போகுது. தேவையில்லாம கற்பனை பண்ணாத, அப்படி ஒரு விஷயம் நடக்காது. என் மனசுல எப்பவுமே இலக்கியா மட்டும்தான் இருப்பா. என்னம்மா மறுபடியும் இலக்கியா புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டான்? டேய் இத்தனை நாளா குடிச்சிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு குடிக்காம இருக்கான். அதுவே பெரிய விஷயம். போக போக தான் மனசு மாறும். ஐஷு கொஞ்சம் கொஞ்சமா இவன் மனசுல இடம் பிடிச்சு இவன் மனசை மொத்தமா மாத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நடக்குமா. நம்ம அனீஷ் பழைய மாதிரியே ஜாலியா இருப்பான். ஹலோ. நீயா? ஆதி சரியில்ல. அவங்க 2 பேரும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. ஃபோன் பண்ணி ஆல்ரெடி கேட்டுட்டேன். சோ நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏய் உறைஞ்சிரும் பாத்துக்கோ. நான் ஆதி சார் பார்க்க தான் வந்தேன். நீ இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். அது என்ன செல்லம், கட்டிக்க போறவனை பார்த்து இப்படி ஏய் ஓய்லாம் பேசலாமா? மரியாதை கொடுக்க வேண்டாம். சரி விடு, அதெல்லாம் போக போக நீயே கொடுப்ப. அப்புறம் இன்னொரு விஷயம், அத்தை கால் பண்ணாங்க. உங்ககிட்ட கால் பண்ணா எனக்கு என்ன வந்து சொல்றேன்? அத்தைன்னா என்னோட வருங்கால மாமியார், உங்க அம்மா. கால் பண்ணி என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு நிறுத்துங்க தம்பின்னு சொன்னாங்க. அதான் எங்க அம்மா சொல்லிருச்சுல, நிறுத்திட்டு உன் வழியை பார்த்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு என்ன வந்து தொந்தரவு பண்ற? அதானே இங்க நடக்காது. இந்த சத்தியம் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டா அதை அடியாம விட மாட்டான். இப்போ என்னோட டார்கெட் நீ, உன்னை அடியாம விட மாட்டேன். பல்ல கழட்டிட்டு விளாஸ்கள். மத்தவங்க கிட்ட விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடாத. நீ நினைக்கிற மாதிரி பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயந்து சாகுற பொண்ணு கிடையாதுண்ணா. இப்ப எதுக்கு பல்ல காட்டுற? இல்ல, கேள்விப்பட்டேன் உங்க அப்பா பெல்ட்டால அடிச்சு உடம்பெல்லாம் வரி குதிர மாதிரி வீங்கி போனதா கேள்விப்பட்டேன். எங்க அப்பா என்ன இத்தனை வருஷம் பெத்து வளர்த்திருக்காரு. அதனால அவர் அடிச்சத வாங்கிக்கிட்டு அமைதியா நின்ன அண்ணா. அதுக்காக நீ எல்லாம் வந்து வம்பில் திட்டுறா பார்த்துட்டு சும்மா நிப்ப நினைக்காத. அரைஞ்சன வை, பல்லுகெல்லாம் தெரிச்சு வெளியே விழுந்துரும். மிளகா மாதிரி நல்லா பொரியிற. ஐ லைக் இட். சரி அதெல்லாம் விடு. எப்படியும் என் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ வேற என் ஃபியான்சி. உங்க அம்மா கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாலும் நான் நிப்பாட்ட போறது இல்ல. எனக்கு நீ தான் நான் முடிவு பண்ணிட்டேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் ஃபியான்சி கிட்ட எனக்கான உரிமையா நானே எடுத்துக்கிறேன். சொன்னா கேளு, கிட்ட வராத. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஆஹா, அதையும் பாத்துரலாம். இந்த சத்யா கைப்பட்டா பூ கூட அப்படியே தானா மலர்ந்துரும். அதே மாதிரி நீ இப்போ எப்படி என் வழிக்கு வர போறன்னு மட்டும் பாரு. அதான் அப்புறம் கத்தி அசிங்கப்படுத்திடுவேன். எங்க எம்டி சாரோட ஃப்ரெண்டுங்கிறனாலதான் உன்னை சும்மா விட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் கத்தி ஊற கூட்டியிருப்பேன். நீ என்னதான் தைரியமா பேசினாலும் பயந்து ஒரு அடி பின்னாடி போறியே, இதுவும் நல்லாதான் இருக்கு. அழகா அணைச்சுக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நீ இப்படி அடம் பிடிக்கிற குதிரை மாதிரி ஓடுற. பரவாயில்ல, இப்படி அடம் பிடிக்கிற குதிரைய அடக்குறது கூட ஒரு த்ரில்லு தான். சத்தியம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா தள்ளி போயிரு. ஹேய், முடிஞ்சா என் பிடியில இருந்து தப்பிச்சு கோடி. விளையாடாத, நடக்கிறதே வேற. யாராவது பார்த்தா அசிங்கமாயிரும். தள்ளி போ. முடியாது. இங்க பாரு செல்லம், நீ என்னோட ஃபியான்சி, எனக்கானவ. இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. உன் தலைவிதி என் கூட தானே முடிவாயிருச்சு. அதனால ஒன்னே ஒண்ணு குடு, விட்டுறேன். சீ தூ, நீலாம் ஒரு ஆளு. உனக்கே இப்படி கேட்க வெக்கமா இல்ல? பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி ஃபோர்ஸ் பண்றியே. டார்லிங், நான் நல்லவன் நினைச்சு நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பக்கா ஃப்ராடு. ஒன்னா நம்பர் 420. அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே. இதை நீ தனியா வேற சொல்லணுமா? வழி விடுறா. நீ இப்படி நிக்கிறதுல என் உடம்பே கூசுது. அவ்வளவு அருவருப்பா இருக்கு. ஏதோ என் உடம்புல கரப்பாம்பூச்சி ஒரு மாதிரி இருக்கு. பாரு, திரும்ப திரும்ப என்ன திட்டிக்கிட்டே இருக்க. நீ திட்டுறனால நான் என்ன திருந்திட்டு போறேன்? ஒன்னே ஒண்ணு கொடுத்துரு, விட்டுறேன். எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா நீ எனக்கு தான். கல்யாணமா? உன் கூடயா? கனவுல கூட அப்படி ஒரு விஷயம் நடக்கும் நினைச்சு பாத்துறாத. நிச்சயமா சொல்றேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதை இப்ப தள்ளி போயிரு, இல்லைன்னா கத்திடுவேன். அச்சோ, என்ன கோவம். நீ கோவப்படும் போது கூட அழகா தாண்டி இருக்க. சத்யா விட்டு, வேண்டாம். இவ்வளவு நேரம் திமிர்ன கைய கைய கொஞ்சம் இன்னும் மேல வச்சன வையன், அவ்வளவுதான். டேய் தள்ளி போடா, விடு. ஜஸ்ட் மிஸ். இப்போ இது போதும், மத்ததெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். ஏய் ரியா, என்னாச்சு? சதீஷ் வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? இவ போய் உளறதுக்குள்ள நம்மளே போய் ஏதாவது பேசி சமாளிக்கணும். ரியா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுகுற? சொல்லிட்டு தானே எனக்கு தெரியும். என்னாச்சுன்னு சொல்லுடி. ரியா, என்னாச்சுன்னு சொல்லு. எதனால நான் பாத்துக்கிறேன். சத்யா சத்யா. சத்யா, அது ஒண்ணு இல்ல மச்சான். சும்மா என் ஃபியான்சிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். லேசா விளையாண்டேன், கொஞ்சம் கோவப்பட்டுட்டான்.
என்ன விளையாண்டியா? அவ அழுதுட்டு வரா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? நான் கட்டிக்க போற பொண்ணு தானேன்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தேன், அதான் கோச்சுக்கிட்டா. மத்தபடி ஒண்ணு இல்ல மச்சான், நீ போய் உன் வேலையை பாரு. சத்யா, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேலைக்கு போயிடணும், இப்படி கட்டாயப்படுத்த கூடாது. டேய், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவளை நான் கம்பெல்லாம் பண்ணல, சும்மா லேசா விளையாடின அவ்வளவுதான். அவ கொஞ்சம் பயந்துட்டா. சரி ரியா, நீ கொஞ்சம் பயந்துட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். சரிடா மச்சான், நான் வரேன். ரியா, என்ன நடந்துச்சு? அது அது வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். வாய் திறந்து சொன்னதானே எனக்கு தெரியும். சத்யாவும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு ஐஷு மேம் கூட அதுக்காக தானே அமைதியாக இருந்தாங்க. தேவையில்லாம நம்ம ஏதாவது சொல்லி இவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. ரியா, உன்னதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? இல்ல சார், நான் கட்டிக்க போற பொண்ணு தானேன்னு என் கையை பிடிச்சி கிட்ட வந்தான், அதான் பயந்து அழுதுட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சா? இல்ல தப்பா ஏதாவது? இல்ல சார், அவ்வளவுதான் நடந்துச்சு. நான் தான் பயந்து அழுதுட்டேன். உனக்கு பிடிக்கலங்கிற விஷயத்த அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட வேண்டியதானே? சொல்லிட்டேன் சார், ஆனா அவர் புரிஞ்சுக்கல. சரி விடு, சத்யா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பயப்படாத, போ. என்னாச்சு? எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. இது எப்படியாவது நின்னு போயிடணும். நிச்சயமா உன் விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ரியா, கொஞ்ச நேரம் சார், உங்க தோல்ல சாஞ்சுக்கிறேன்.